வணக்கம். சினி சினி மினிமினி அன்பேவா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து 100 நாட்கள் ஓடி மகத்தான சாதனை புரிந்த திரைப்படம். 1966ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் திரைக்கு வந்தது. இந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ். இந்த படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு வரும்போதே ரொம்ப ஆசைப்பட்டவர் ஏவிஎம் சரவணன் சார். ஏவிஎம் சரவணனுக்கு மிகப்பெரிய ஆசை என்னென்னா, ஏவிஎம் பட நிறுவனத்தில் எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படம் எதுவுமே எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணதே கிடையாது. ஆச்சரியமான ஒரு விஷயம். அன்பேவா தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரே படம். இன்னும் சொல்லப்போனால் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படத்தில் எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படம் அன்பேவா தான். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க எம்ஜிஆரை கதாநாயகனை வச்சு ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏவிஎம் சரவணன் சார் தன்னுடைய தந்தையான ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு. இது மாதிரி நம்ம பேனரில் சிவாஜி சார் பல படங்கள் நடிச்சிட்டாரு, எம்ஜிஆர் இதுவரை ஒரு படம் கூட நம்ம அதில் நடிக்கலை, நம்ம அவரை வச்சு படமே பண்ணலை, அதனால் எனக்கு அது மனசுக்குள்ளே ஒரு பெரிய குறையாக இருக்குது, அவரை வச்சு ஒரு படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏவிஎம் செட்டியாரும் சரி அப்படின்ட்டார். ஏசி திருலோகச்சந்தர் இயக்குனர், அவர் ஏவிஎம் சரவணன் சாருக்கு நெருங்கிய நண்பர். அப்படி இருக்கிறதுனால ஏசி திருலோகச்சந்தரை டைரக்டராக போட்டு எம்ஜிஆரை கதாநாயகனை வச்சு படத்தை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ஷன்லேயும் எம்ஜிஆர் நடித்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஏசி திருலோகச்சந்தரை போய் நேரடியாக ஏவிஎம் சரவணன் சார் போய் பார்க்குறாரு. எம்ஜிஆருக்கு ஏற்றது மாதிரி கதை உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு. உடனே ஏசி திருலோகச்சந்தர் சொல்கிறார், என்கிட்ட ஒரு கதை இருக்குது, ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அதில் எம்ஜிஆர் எப்படி சரியாக வருவார், எம்ஜிஆருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அநீதிகளுக்கு எதிராக தட்டி கேட்பது, அக்கிரமங்களுக்கு எதிராக தட்டி கேட்பது, ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக தட்டி கேட்பது, இதுதான் அவருடைய ஃபார்முலா. நான் ஒரு கதை பண்ணி வச்சுருக்கேன், பட் இந்த கதையை அவரை வச்சு எப்படி பண்ண, இதான் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, பக்கா ஸ்கிரிப்டுன்ட்டார், ஸ்க்ரீன் ப்ளே டயலாகோடு ரெடியாக இருக்குது, ஆனால் இது எம்ஜிஆர் இதுக்கு சரியாக வராதே அப்படின்ற மாதிரி ஏசி திருலோகச்சந்தர் சொல்லிட்டாரு. ஏவிஎம் சரவணன் சார் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர்ட்ட வேணால் இந்த கதையை சொல்லுங்கள், அவர் கேட்கட்டும், கேட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்றது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏசி திருலோகச்சந்தர் எம்ஜிஆர்ட்ட இந்த கதையை சொல்லிட்டார். ஏசிடியை பொறுத்தளவு 99% அவருக்கு நம்பிக்கை கிடையாது, எம்ஜிஆர் இதில் நடிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த கதையவே சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் அந்த கதையை பொறுமையாக கேட்டிருக்காரு. கேட்டு முடிச்சுட்டு எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எனக்குன்னு ஒரு பாணி வச்சுருக்கேன்ல, அந்த பாணி கதை கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு பாணி படம், இந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் நான் பண்ணதே கிடையாது, இருந்தால் கூட இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்ட்டார். அது இப்போ கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கூட உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது, எம்ஜிஆர் இதுக்கு எப்படி சம்மதிச்சாருன்னு. எம்ஜிஆர் சரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எம்ஜிஆர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இதில் ஏன் பேட்டர்ன் மேட்ரு இது எதுவுமே கிடையாது, நீங்கள் ஒரு கதையை பண்ணி வச்சுருக்கீங்க, திரைக்கதை பண்ணி வச்சுருக்கீங்க, வசனம் எழுதி வச்சுருக்கீங்க, நல்லா இருக்கும் படம், ஆனால் இதில் என்னுடைய வேலைகள்ன்றது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நாங்கள்லாம் பொம்மைகள், இந்த படத்தை பொறுத்தளவில் நடிகர் நடிகைகள் எல்லாமே நாங்கள் பொம்மைகள், நீங்கள் ஒரு ரிங் மாஸ்டர் மாதிரி, நீங்கள் பொம்மலாட்டத்தை பொம்மைகளை ஆட்டுவிக்கக்கூடிய மனிதர் நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் ஆடுறோம் பொம்மைகளாக, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நாங்கள் கேட்குறோம், நடனா நடக்கிறோம், உட்காருனா உட்காரோம், ஓடுனா ஓடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சிரிச்சுக்கிட்டே. ஏசி திருலோகச்சந்தருக்கு ஆச்சரியம், அதில் வில்லனே கிடையாது படத்தில், வில்லன் கிடையாது, நோ வில்லன், கெட்டவன்றதே கிடையாது படத்தில் வரக்கூடிய எல்லாமே நல்லவங்க. அசோகன் கூட வருவார், அவர் கூட நல்லவனாக தான் வருவார் படத்தில். எம்ஜிஆருடைய ஃப்ரெண்டாக வருவார், அவர் கூட ஒன்றா படித்தவர்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில், நம்ம கிளைமேக்ஸில் வரும்போது கூட அவர் வில்லன்னு நம்ம நினைப்போம், வில்லன்லாம் ஒன்றும் கிடையாது. பாசிட்டிவாகி எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் வாழ்க்கையில் ஒன்று சேர்றதுக்கு அவர் தன்னுடைய லைஃபையே தியாகம் பண்ணுவார். சொல்லப்போனால் சரோஜாதேவியை அவர் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை தியாகம் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் ஒன்று சேர்றதுக்கு அவர் உதவுவார். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு உங்களுக்கு என்ன தெரியுமில்ல, சிம்லா ஊட்டி அங்கே தான் நடந்துச்சு. பல காட்சிகள் படம் ஃபுல்லாகவே சிம்லாவில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம சிம்லாவில் தான் ஃபுல் பிக்சர் ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். சிம்லாவில் ஷூட் பண்ணது ஒன்லி 10% தான், பாக்கியெல்லாம் ஊட்டி. புதிய வானம் புதிய பூமி சாங் இருக்குல்ல, அதெல்லாம் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது, அந்த சாங்லாம் சிம்லாவில் ஷூட் பண்ணது. எம்ஜிஆர் இரவு பகல் பாராமல் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அது ஒன்று என்ன காரணம் அப்படின்னா, படத்தை ஷூட்டிங் ஆரம்பிக்கிற முன்னாடியே ஏவிஎம் சரவணன் சார் எம்ஜிஆர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. 1966 வருஷத்தில் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டார். ஆரம்பத்திலேயே எம்ஜிஆர் சொல்கிறாரு, பொங்கலுக்கு ரிலீஸா,
பொங்கலுக்கு ரிலீஸு அப்படின்னா ஆரம் வீரப்பன் சத்யா மூவிஸ் பேனரில் நான் ஆணையிட்டாள்னு ஒரு படம், நான் நடித்த படம் தான். அது வந்து பொங்கலுக்கு ரிலீஸுன்ற மாதிரி அவர் பிளான் பண்ணியிருக்காரு. பொங்கலை பேஸ் பண்ணி தான் அந்த படமே படப்பிடிப்பு இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அதுக்கு பிறகு ஆரம்பித்த படம் இது. இதை நீங்கள் பொங்கலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆரம் வீரப்பன் வந்து ஏற்கனவே பொங்கல் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் வீரப்பன்ட்ட எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஏவிஎம் படம் எடுக்கிறாங்க, அன்பேவா நான் நடிக்கிறேன், அதை பொங்கலுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து அதை அப்படியே தள்ளி வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதை பண்ணுங்கன்ற மாதிரி. அவர் ஆரம் வீரப்பனுக்கு வந்து ஏவிஎம் சரவணன் சார், ஏவிஎம் மையப்ப செட்டியார் அவங்க மேலே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை. அதனால் ஏவிஎம் வந்து பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும்போது ஆரம் வீரப்பா குறுக்க இருப்பாரா? அது எம்ஜிஆர் கதாநாயகன் நடிக்கிற படம், கலர் படம், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கக்கூடிய முதல் வண்ண படம். அதுக்கு முன்னாடி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்த படம்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஃபஸ்ட்டு கலர் மூவி ஆஃப் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். அப்போ ஆரம் வீரப்பனும் நினைப்பார்ல, எம்ஜிஆருக்கு ஏவிஎம் படம், சிம்லாவில் எடுக்கிற படம், நானாயிட்டாலை விட காஸ்ட்லி ப்ரொடக்ஷன், கலர்ஃபுல்லாக இருக்கும் படம். அப்படி வரும்போது அது முதல்ல வர்றதான் நல்லது அப்படின்னு ஆரம்பியும் நினச்சிருப்பார்ல. அதனால் ஆரம்பி சரின்ட்டார். பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸு ஆகணுன்றதுக்காக எம்ஜிஆர் டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஏவிஎம் சரவணன் சார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய கதாநாயகனாக மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரியே அந்த படத்துக்கு வேலை பார்த்தாருன்றாரு. தயாரிப்பு நிர்வாகியாக தன்னை நினைத்து கொண்டு எம்ஜிஆர் அந்த திரைப்படத்திற்கு அருமையாக ஒத்துழைத்தார், இரவும் பகலும் உழைத்தார் கடுமையாக அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் சரவணன் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம்! அந்த அன்பேவாவுக்கு எந்த அளவிற்கு சூப்பர் ஹிட் பாடல்கள் இருந்தன அப்படின்னு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் எப்படிப்பட்ட பாடல்கள்! அந்த திரைப்படத்தினுடைய ஓட்டத்திற்கு அந்த பாடல்கள் எந்த அளவிற்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுகளாக இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் இளமை தவள அந்த திரைப்படத்தில் நடித்த அந்த காட்சிகள் இருக்குல்ல, அதை நம்மளால் மறக்க முடியுமா? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாடலை நம்மளால் மறக்க முடியுமா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் அந்த பாடலை நம்ம மறக்க முடியுமா? எப்படி மறக்க முடியும்? படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து அன்பே வா அன்பே வான்னு எம்ஜிஆர் பாட்டு பாடிக்கிட்டே ஓடுவார்ல, அந்த சாங்கெல்லாம் எப்படிப்பட்ட பாடல்! காலத்தை கடந்து எத்தனை வருடங்களானாலும் நம்மால் மறக்க முடியுமா? எம்ஜிஆர் சரோஜாதேவி இருவரையும் வைத்து இளமை தவழக்கூடிய ஒரு அருமையான படத்தை எந்த அளவிற்கு அற்புதமாக ஏசி திருலோகச்சந்தர் இயக்கியிருந்தார். காலங்கள் கடந்து ஓடிவிட்டன. இத்தனை வருடங்களுக்கு பிறகு 1966ஆம் ஆண்டு திரைக்கு வந்த அன்பேவா திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.